தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் சார் இணைந்திருக்காங்க. வழக்கமா நம்ம தமிழ்நாட்டு அரசியல தான் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆனா, இனிமே வரக்கூடிய சண்டேஸ்ல உலக அரசியல், இன்டர்நேஷனல் நடக்கக்கூடிய விஷயங்கள், என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட்டிருக்கு. அதனால இந்தியாவுக்கு பாதிப்பு, நல்லது, நன்மை ஏற்பட போகுது. இப்படியான விஷயங்கள நம்ம அலச போறோம். ஸோ அந்த வகையில இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று புடினும், ட்ரம்பும் மீட் பண்ணியிருந்தாங்க அலாஸ்கால. ஸோ அது என்ன மாதிரியான தாக்கத்த உலகம் முழுக்க ஏற்படுத்த போது, இந்தியாவுக்கு அதனால நன்மையா? பாதிப்பா? ஸோ அது ஒட்டியான விஷயங்கள் நம்ப பேசப் போறோம். வணக்கம். வணக்கம். நேற்று ட்ரம்பும், புடினும் மீட் பண்ணியிருந்தாங்க அலாஸ்கால. அமெரிக்காவுடைய ஒரு பகுதி அலாஸ்கா. ரஷ்யா ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு பகுதி. ஸோ அங்க புடின் அமெரிக்காவுடைய மண்ணுக்கு ட்ரம்ப்ப மீட் பண்ணியிருந்தாரு. சிங்கத்தோடைய குகைக்குள்ளே நான் மீட் பண்றேன் உன்ன அப்படின்ற மாதிரி ஒரு கட்ஸ் மாதிரி தான் இருக்குது. அமெரிக்காலே இப்போ ட்ரம்ப்பை மீட் பண்றாரு. ஸோ 10 வருஷம் கழிச்சு அமெரிக்க மண்ணில் புடின் கால் வைக்கிறாரு அப்படின்ற செய்திலாம் நான் படித்தேன். ஸோ எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயம்? முதல்ல நீங்கள் சொன்னது போல சண்டேஸ் இனி இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸ் பேசலாம் அப்படின்ற ஒரு பிளான். 6 நாட்கள் லோக்கல் இஷ்யூஸ், சண்டே மட்டும் இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸ். ஸோ எனக்குமே பெரிய எக்ஸைட்மெண்ட்டோட தான் நானுமே இருக்கேன். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்மளோட வியூவர் ஒருத்தர் ரெகுலராக கேட்டுக்கிட்டே இருக்காரு, ஹிஸ்ட்ரி வீடியோ எப்போ போடுவீங்கன்னு. இன்ஃபேக்ட் அவர் ரொம்ப டென்ஷன் கூட ஆகுறாரு, ஏமாத்திட்டே இருக்கீங்களே எங்களை அந்த மாதிரி. கண்டிப்பாக சீக்கிரம் போடுறோம், கொஞ்சம் டைம் ஆகுது, அதுக்கு மன்னிக்கணும். அதனுடைய ஒரு முன்னெடுப்பு தான் இது. ஆமாம். ஸோ இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸ் பேச ஆரம்பிச்சிருக்கோம், அடுத்தது ஹிஸ்ட்ரியும் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். ஸோ இப்போ ட்ரம்ப் புட்டின் மீட்டிங்கை பொறுத்தளவில் ரொம்ப முக்கியமான ஒரு மீட்டிங் இது. பெரிய முக்கியத்துவம் இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பொறுத்தளவு நம்ம கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, ட்ரம்ப் ஏன் இந்த போரை முடிவு கொண்டு வரணும்னு இவ்வளோ எஃபர்ட் போடுறாரு? ஏன்னா ஒரு தேர்தலில் சொல்லியிருக்காரு போல, நான் ஆட்சிக்கு வந்தேன் அப்படின்னா உடனடியாக உக்ரைன் ரஷ்யா போர் நிறுத்திடுவேன் அப்படின்னா சொல்லி ஓட்டுல. எதுக்கு முடிவு கொண்டு வர வேண்டிய தேவை என்ன? இப்ப இந்த மீட்டிங் நடக்கிறதுக்கு முன்னாடி ட்ரம்ப் பிரஸ்ஸை சந்திச்சு பேசுறாரு. அப்ப பிரஸ் நிறைய கேள்விகள் கேட்கறாங்க. அப்ப ஒரு பாயிண்ட்ல அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு இந்த போர் முடிவுக்கு வரணும், அதுக்கான காரணம் என்னன்னா தி கில்லிங்ஸ் மஸ்ட் ஸ்டாப் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நிறைய பேர் இறந்துகிட்டே இருக்காங்க, எனக்கு அது தாங்க முடியல. போன வாரம் கூட பாத்தீங்கன்னா 7000 பேர் இறந்துட்டாங்க, ஒரே வாரத்துல 7000 பேர் இறந்துருக்காங்க, மோஸ்ட்லி ராணுவ வீரர்கள் இறந்துருக்காங்க. இதை நம்ம நிறுத்தணும். எங்களை பொறுத்தளவுல இந்த போரால எங்களுக்கு நிறைய லாபம் இருக்கு. உதாரணத்துக்கு நிறைய பணம் எங்களுக்கு வருது, நேட்டோட்ட இருந்து எங்களுக்கு நிறைய செக் வருது, நாங்க ஆயுதங்கள் அனுப்புறோம். ஸோ எங்களுக்கு லாபம் தான். பட் இருந்தாலும் இந்த போரை நான் ஏன் ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, நிறைய உயிரிழப்புகள் நடக்குது, அது நடக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. இது நம்புற மாதிரி இருக்கா? அமெரிக்காக்காரன் அவ்வளவு நல்லவனாவா இருப்பான்? அவர் அமைதிக்கான அந்த விருதை எதிர்பார்க்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அமெரிக்காக்காரன் ஒரு விஷயம் பண்ணான்னா அமெரிக்காவுக்கு அதுல லாபம் இருக்கணும்ல. ட்ரம்ப்புக்கு விருது கிடைக்குது அப்படின்றதுக்காக இவ்வளவு விஷயத்த பண்ண மாட்டாங்களே. இன்னைக்கு ட்ரம்ப் இவ்வளவு எஃபோர்ட் போடுறாரு, அவரோட டிப்ளமேட்டிக் எனர்ஜி இருக்குல்ல, ஸ்ட்ரென்த் ஃபுல்லா யூஸ் பண்ணி இந்த போரை முடிவு கொண்டு வரதுக்கு கஷ்டப்பட்டு இருக்காரு. இந்தியா மேல டேரிஃப்ஸை போடுறாரு, டேரிஃப்ஸ் இன்க்ரீஸ் பண்றாரு. இதனால அமெரிக்காவுக்கும் நிறைய பாதிப்புகள் வருது, இந்தியாவுக்கும் நிறைய பாதிப்புகள் வருது. இவ்வளவு ரிஸ்கை ஏன் அமெரிக்காரன் எடுக்கிறான்? ட்ரம்ப்ன்றவன் சாதாரண ஆள் கிடையாது இல்லையா, வேர்ல்ட்லயே பவர்ஃபுல்லான ஒரு இண்டிவிஜுவல். அவர் இறங்கி இந்த போரை முடித்தே தீரணுன்ற அந்த வேகத்துல ஏன் இருக்கார்? அதுக்கான முதல் காரணம் என்னன்னா, இங்க ஒரு வேர்ல்டு ஆர்டர் இருக்கு, ஒரு உலக ஒழுங்கு இருக்கு. அது அமெரிக்கன் வேர்ல்டு ஆர்டர். எப்படி இதுக்கு முன்னாடி பிரிட்டிஷ் வேர்ல்டு ஆர்டர் இருந்ததோ, ஒரு கொலோனியல் செட்டப் இருந்தது, அதே மாதிரி செகண்ட் வேர்ல்டு வாருக்கு அப்புறம் அமெரிக்கன் வேர்ல்டு ஆர்டர் இருக்கு. ரஷ்யா அதை டிஸ்டர்ப் பண்றான், அது அமெரிக்காவுக்கு நல்லது இல்லை. ஸோ இந்த இருக்கக்கூடிய இந்த அமெரிக்கன் கண்ட்ரோல் வேர்ல்டு ஆர்டர் இருக்கு இல்லையா, அதை நிலைநிறுத்தணும். அதை டிஸ்டர்ப் பண்ண அலோவ் பண்ணக்கூடாது. எல்லாரும் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்தா அதுக்கப்புறம் கிராஷ் ஆயிரும் இல்லையா, அதை அலோவ் பண்ணக்கூடாது. ரெண்டாவது, பொருளாதார ரீதியாகவும் அமெரிக்காவுக்கு நிறைய சிக்கல்கள் இருக்கு. இந்த போர் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் வீட்டா இருக்கலாம், கானா இருக்கலாம், வேற நிறைய உணவுப் பொருட்கள்லாம் யுக்ரைன்ல இருந்து வருது, யுக்ரைன் ரஷ்யால இருந்துலாம் அமெரிக்காவுக்கு வருது. ஸோ அப்படி இருக்கும்போது ரஷ்யால இருந்து நீங்க வாங்க முடியாது, யுக்ரைன்ல இருந்து வாங்க முடியாது. ஸோ நேச்சுரலா என்ன ஆகுதுன்னா, அமெரிக்காவில் ஃபுட் இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் போர் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் ரஷ்யா மேல நிறைய பொருளாதார தடைகள்லாம் போடுறாங்க. அமெரிக்கானால ரஷ்யால இருந்தும் ஆயில வாங்க முடியாது. ஏறக்குறைய 7% ஆயில் ரஷ்யால இருந்து வந்துட்டு இருந்தது அமெரிக்காவுக்கு போர் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி. ஸோ இப்போ அந்த ஆயிலும் நீங்க வாங்க முடியாது. ஸோ இப்போ ஆயில் பிரைஸும் அங்க இன்க்ரீஸ் ஆகுது. ஆயில் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆனாலே ஓவரால் இன்ஃப்ளேஷனுக்கு அது வழிவகை செய்யும்.
ஸோ ஓவராலா ஏறக்குறைய 1% வரைக்கும் அமெரிக்காவோட ஜிடிபி இந்த போரால அடி வாங்கியிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அமெரிக்காவுக்கு இந்த போரால பெரிய இழப்புகள் ஏற்படுது. அதனாலதான் ட்ரம்ப்பை பொறுத்தளவு துடிக்கிறாரு. இந்த போரை நிறுத்தியே தீரணும். இந்த போரால ட்ரம்ப்புக்கு லாபம் இருந்தா இப்படிலாம் யோசிக்க மாட்டாரு. ஆப்பிரிக்கால அடிச்சு எவ்வளவு பேர் செத்துக்கிட்டு இருக்காங்க, இவங்க தானே ஆயுதம்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க இப்படிலாம் ஹியூமானிட்டேரியன் ஆங்கிள் இருந்து பார்க்கக்கூடிய ஆட்கள்லாம் கிடையாது, அமெரிக்கன்ஸ் கிடையாது, மற்ற நாடுகளும் அப்படிதான். ஸோ அதனால அமெரிக்காவுக்கு அந்த தேவை இருக்கு. அதே மாதிரி ரஷ்யா யுக்ரைன் இந்த 2 நாடையும் எடுத்துக்கிட்டோம்னா ஏறக்குறைய 3 ஆண்டுகள் சண்டை போட்டுருக்காங்க. 2022 பிப்ரவரியில இருந்து இங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஒரு போர் போய்கிட்டே இருக்க முடியாது. ஒரு நீண்ட நெடிய போர் 2 நாடுகளையும் ட்ரெயின் பண்ணிடும். ஸோ அதனால கண்டிப்பா யுக்ரைனுக்கு இந்த போரை நிறுத்தணும் அப்படின்ற கட்டாயம் இருக்கு. அது ஒரு சின்ன நாடு. அதே மாதிரி ரஷ்யாவுக்கும் நிறைய லிமிட்டேஷன்ஸ் இருக்கு. பெரிய நாடுகள் எல்லாருமே அவங்க மேல பொருளாதார அழுத்தங்கள் போட்டுட்டு இருக்காங்க. அதுபோக ரஷ்யாலையும் லட்சக்கணக்கான பேர் இறந்துருக்காங்க, சோல்ஜர்ஸ் நிறைய பேர் இறந்துட்டு இருக்காங்க, எக்கானமி பெரிய அடி வாங்கிட்டு இருக்கு. ஸோ ரஷ்யாவும் இறங்கி வர வேண்டிய தேவை இருக்கு. ஸோ இவங்க எல்லாருக்குமே இந்த புட்டின் ட்ரம்போட மீட்டிங்ன்றது அமெரிக்காவுக்கும் தேவை, யுக்ரைனுக்கும் தேவை, ரஷ்யாவுக்கும் தேவை, எல்லாருக்கும் தேவை. ஸோ அதனால இப்போ கொஞ்சம் எல்லாம் இறங்கி வந்திருக்காங்க. இந்த மீட்டிங்கை பொறுத்தளவுல 2வது கேள்வி, இது ஒரு வெற்றின்னு பார்க்கலாமா? என்ன பொறுத்தல இது வெற்றின்னு தான் நான் பார்க்குறேன். டிவில எல்லாம் பார்க்கும்போது நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட் எதுவும் சைன் பண்ணப்படலை, அது போக டீஎஸ்கலேஷனுக்கும் புட்டின் ஓகேன்னு சொல்லலை. அதாவது தாக்குதலோட அந்த இன்டென்சிட்டியை கம்மி பண்றோம், அந்த போரோட வேகத்தை கம்மி பண்றோம் அப்படின்ற இடத்துக்கும் புட்டின் இறங்கி வரல. ஸோ அப்ப நீங்க எதுவுமே சாதிக்கலையே, அப்ப இது வேஸ்ட் தானே, இதுல ஒன்றும் பெரிய பெனிஃபிட்டே இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த 2 லீடர்ஸும் சேர்ந்து வந்ததே ஒரு பெரிய ஒரு டெவலப்மெண்ட் தான். 2வது இந்த மீட்டிங்கை பொறுத்தளவுல இது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் தான். ஃபர்ஸ்ட் மீட்டிங்லேயே போர் ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்ற மாதிரிலாம் எதிர்பார்க்க முடியாது. ஸோ இப்போ ட்ரம்ப்பே சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இனி நான் இந்த விஷயத்த ஜெலன்ஸ்கி கிட்டையும் ஐரோப்பிய நாடுகள் கிட்டையும் பிரீஃப் பண்ணுவேன், அதுக்கப்புறம் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாரு. ஸோ இப்போ புட்டின் கிட்ட சில விஷயங்களை நெகோசியேட் பண்ணியிருக்காரு. இதை அடுத்தது அங்க கொண்டு போகணும், யுக்ரைன் கிட்ட கொண்டு போகணும், யூரோப்ட கொண்டு போகணும், அவனை கன்வின்ஸ் பண்ணணும். அது டஃப்பான ஒரு விஷயம். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான். இந்த மீட்டிங்லேயே உடனே போர் நிப்பாட்டிடலாம் அப்படின்ற எதிர்பார்ப்புன்றது ரொம்ப தவறான எதிர்பார்ப்பு. ஸோ என்னை பொறுத்தளவு இவங்க 2 பேரும் சிரிச்சுட்டு கை கோத்துக்கிட்டு கம்ஃபர்டபுளா வரதே பெரிய விஷயம். அதுவும் குறிப்பா புட்டின் பார்த்தோம்னா எனக்கு தெரிஞ்ச அவர் ரொம்ப ஹாப்பியா இருக்காரு. அவருக்கு இந்த மீட்டிங்ல ட்ரம்ப்பை விட அவருக்கு நிறைய லாபங்கள் இருக்கு. புட்டினை ஏறக்குறைய ஒரு வார் கிரிமினல் மாதிரி ஒதுக்கி வச்சிருந்தாங்க. அவர் ஒரு பெரிய கிரிமினல் மாதிரி தான் பார்க்கப்பட்டார். இன்னைக்கு அமெரிக்கால, அலாஸ்கால, யூஎஸ் ஏர்பேஸ்ல அவருக்கு ராஜ மரியாதை கொடுத்து வரவேற்று அவருக்கு ஒரு லெஜிட்டமசி கிரியேட் ஆகுது. இல்ல நானும் ஒரு வேர்ல்ட் லீடர் தான்டான்ற ஒரு லெஜிட்டமசி அவருக்கு கிரியேட் ஆகுது. ஸோ இது புட்டினுக்கு இது பெரிய ஒரு வரப்பிரசாதம். ஸோ புட்டின் டெஃபினட்டா ஹாப்பியா இருப்பார். ட்ரம்ப்பை பொறுத்தளவுல ட்ரம்ப்பும் கான்ஃபிடண்டா தான் இருக்கார், ஃபியூச்சர்ல ஏதாவது ஒரு டெவலப்மெண்ட் வரும் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த வகையில் இந்த 2 லீடர்ஸும் ஸ்டார்டிங்லேயே பாசிட்டிவ் அப்ரோச் பண்றாங்க. மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமும் நல்ல டெவலப்மெண்ட்ஸ்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி பேசுறாங்க. புட்டின் ஒரு சின்ன ஒரு பஞ்சும் வைக்கிறாரு. ஜெலன்ஸ்கியும் ஐரோப்பிய நாடுகளும் இதை குழப்பி விட்டுறக்கூடாது, நேட்டோவும் இதை குழப்பிடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. ஸோ நாங்கள் நிறைய விஷயங்களை அச்சீவ் பண்ணியிருக்கோம், இதெல்லாம் நீங்க பின்னுக்கு தள்ளிடாதீங்க, டிஸ்டர்ப் பண்ணிடாதீங்க அப்படின்ற மாதிரியும் அவரு சொல்றாரு. இதெல்லாம் அமெரிக்கன் பப்ளிக் மத்தியில நிறைய அதிருப்திகளை ஏற்படுத்துது. ஏன்னா அவங்கள பொறுத்தளவுல அமெரிக்கன்ஸும் சரி ஐரோப்பியர்களும் சரி எப்படி பாக்குறாங்கன்னா, புட்டின் தான் அந்த போரை ஆரம்பிச்சது, இப்ப நாங்க ஏதோ பிரச்சனையை குழப்பி விடுற மாதிரி அவன் பேசிட்டு இருக்கான், அதுவும் அவன் ஒரு வார் கிரிமினல், ஏகப்பட்ட அப்பாவி மக்களை புட்டின் கொண்டிருக்காரு. ஸோ அவருக்கு ஏன் இவ்வளவு பெரிய வரவேற்பு கொடுக்குறீங்க? ஸோ புட்டின் வரும்போதே நிறைய போராட்டங்கள்லாம் நடந்துட்டு இருந்தது அலாஸ்கால. ஸோ இந்த மாதிரியான சிக்கல்களும் போகுது. பட் ஓவராலா இந்த போரை முடிவு கொண்டு வரணும்னா கண்டிப்பா நீங்க புட்டினோட உட்காந்து பேசிதான் ஆகணும். அந்த விஷயத்த ட்ரம்ப் பண்றாரு. இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஃபியூச்சர்ல எப்படி போகும்னு பார்ப்போம். என்ன பொறுத்தளவுல சிக்கல் நிறைய இருக்கு, ஸ்மூத்தா முடிஞ்சிடாதுன்னு நம்ம தான் தோணுது. பட் வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த பேச்சுவார்த்தையில சம்பந்தப்பட்ட நாடான உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி மிஸ்ஸிங். நான் இல்லாம நீங்க என்ன பேச்சுவார்த்தை நடத்துறீங்க அப்படின்னு ஒரு டென்ஷனும் ஆகுறாரு. ஸோ அவரை கூப்பிடாம என்ன பேச்சுவார்த்தை நடந்திருக்கும், எப்படி இது பாக்குறது? அதான் இப்ப ட்ரம்ப்பை பொறுத்தளவுல அவருக்கு போரை நிறுத்தியே ஆகணும் அப்படின்ற தேவை இருக்கு. அமெரிக்கன்ஸ் பார்த்தோம்னா வேர்ல்டு வார் எண்ட்லையும் பயங்கரமா அவசரப்பட்டாங்க. திடீர்னு ஒரு பாயிண்ட்ல நிறைய பொருளாதார பிரச்சனைகள்லாம் வர ஆரம்பிக்குது. நார்மலான சூழலுக்கு நம்ம திரும்பணும் அப்படின்ற தேவை வரும்போது பயங்கரமா அவசரப்பட்டு போற முடிவு கொண்டு வரணுன்ற மாதிரி வேகம் காட்டினாங்க. அதே மாதிரி இப்ப அவங்களும் வேகம் காட்டுறாங்க. ஆனா இதுல சிக்கல் என்னன்னா, நீங்க சொன்ன மாதிரி ஜெலன்ஸ்கியை உள்ள கொண்டு வர முடியல. இப்ப
அமெரிக்கன்ஸுக்கு ரெண்டு பேரையும் சாட்டிஸ்ஃபை பண்றது நிறைய சிக்கல் இருக்கு. ஜெலன்ஸ்கி நாங்க எங்களோட டெரிட்டரியை விட்டே தரமாட்டோன்றார். புட்டினும் அவரோட ஸ்டாண்ட்ல ஷார்ப்பா இருக்காரு. நாங்க கைப்பற்றின பகுதிகளை நாங்க விட்டு தர மாட்டோம், இன்ஃபேக்ட் அதையும் தாண்டி டான்பாஸ் பகுதியில எல்லாம் எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இடம் வேணும்னு கேக்குறான் புட்டின். சோ இதுல எப்படி நீங்க பேச்சுவார்த்தை நடத்த போறீங்க? அது ஆக்கிரமிச்ச பகுதிகள்லாம் எங்க நாடு அப்படின்னு நீங்க அறிவிக்கணும் அப்படின்ற. ஆக்கிரமிச்ச பகுதிகள் எங்க நாடுன்னு அறிவிக்கணும், அதை தாண்டி டான்பாஸ் பகுதியில் இருக்கக்கூடிய மற்ற பகுதிகளும் எங்களுக்கு வேணும்ன்றாரு புட்டின். இருக்கிறத தாண்டியும் எங்களுக்கு கொஞ்சம் இடங்கள் வேணும்ன்றாரு. ஸோ இதை ஜெலன்ஸ்கி எப்படி ஏத்துப்பார்? ஜெலன்ஸ்கியோட ஸ்டாண்ட் என்னவா இருக்கு? நீங்க இந்த பகுதியை ஃபுல்லா விட்டு வெளியேறணும், ஆக்கிரமிச்ச பகுதிகளை விட்டு வெளியேறணுன்றது ஜெலன்ஸ்கியோட ஸ்டாண்டா இருக்கு. ஸோ அதான் நான் ஸ்டார்டிங்லயே சொன்னேன், இது ஒரு இடியாப்ப சிக்கல் தான். இந்த போரை நிப்பாட்டுறதுன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான். ட்ரம்ப்போட இந்த அப்ரோச் வழியா இப்படி பேசி நான் புட்டினை கொஞ்சம் பாராட்டி பேசுவேன், புட்டின் என்ன பாராட்டி பேசுவாரு, அதுக்கப்புறம் போரை நிறுத்திடலாம் அப்படின்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா ரெண்டு பேருக்கும் பார்த்தோம்னா அப்போசிங் வியூஸ் இருக்கு. இப்ப நான் அமெரிக்கா போர் தொடுக்கணுமா? அதான் சொல்ல வரேன். இப்ப நிஜமாவே நீங்க போரை நிப்பாட்டும்னு நினைச்சீங்கன்னா என்ன பொறுத்தளவுல அமெரிக்கா இன்னும் ஸ்ட்ராங்கா ரஷ்யா மேல அழுத்தம் போடணும். ட்ரம்ப் என்ன நினைச்சிட்டு இருக்காருன்னா, அவரோட புக் ஒன்று இருக்கு ட்ரம்ப்புக்கு, ஆர்ட் ஆஃப் த டீல். ஸோ அவர் வந்து டீல் மேக்கிங்ல ஒரு கிங் அவர் அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா போட்டிருப்பாங்க. அதெல்லாம் பிஸ்னஸ்ல. எக்கனாமிக்ஸ்னு வரும்போது, இன்டர்நேஷனல் டிப்ளமசின்னு வரும்போது உங்க கையில எவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்கோ அதுக்கு தான் அங்க மரியாதை இருக்கும். நேத்து யுக்ரைன் உங்க பேச்சு நிறைய கேட்டாங்க. அது காரணம் நீங்க ஒவ்வொரு வருஷமும் ஏகப்பட்ட ஆயுதங்களை அனுப்புனீங்க. இப்ப அங்க ஆயுதங்கள் அனுப்புறதெல்லாம் கம்மி பண்ணிட்டீங்க, பணம் வாங்கிட்டு இப்ப அனுப்புறீங்க. ஸோ அப்ப உங்களோட லெவரேஜ் கம்மியாகுது. நேத்து உங்களுக்கு யுக்ரைன் மேல இருந்த கண்ட்ரோல் இன்னைக்கு இல்ல. ஏன்னா இன்னைக்கு நீங்க இல்லாமலே அவன் போர் நடத்திட்டு இருக்கான், யூரோப்பியன் சப்போர்ட்டோட அந்த போரை நடத்திட்டு இருக்கான். ஸோ உங்களோட லெவரேஜ் வந்து கம்மியாகுது. ஸோ உங்க கையில் இருக்கக்கூடிய பவரை யூஸ் பண்ணி தான் நீங்க இந்த போரை நிப்பாட்ட முடியும். புட்டினை நீங்க வழி கொண்டு வரணும்னா அவன் மேல நிறைய அழுத்தங்கள் போடணும். நீங்க ஜெலன்ஸ்கி மேல உங்களுக்கு அழுத்தம் போட முடியல. நீங்க போட்ட அழுத்தத்தை அவன் பிரேக் பண்ணிட்டான், யூரோப் பிரேக் பண்ணிட்டான். நீ அழுத்தம் போட்டா பரவாயில்ல, நீ ஆயுதம் கொடுக்கலன்னா என்ன, பணம் கொடுக்கலன்னா என்ன, நான் பணம் கொடுக்குறேன், நீ எனக்கு ஆயுதத்தை மட்டும் சப்ளை பண்ணு, நான் பணத்தை நான் பம்ப் பண்றேன் அப்படின்ற இடத்துக்கு வந்துட்டான். ஸோ அங்க உங்களோட அழுத்தம் வந்து ஒர்க் ஆகல. யூரோப்பியன்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா யுக்ரைன் மேல நிக்கிறாங்க. இப்ப பாக்கி நீங்க யார் மேல அழுத்தம் போட முடியும்? இப்ப புட்டின் மேல அழுத்தம் போடணும். ஸோ அதனால புட்டின் அது கேட்பாரா? கேட்கற மாதிரி இல்லையே அவரு. டெஃபினட்டா கேட்கற மாதிரி இல்ல. அதான் இவங்க ரெண்டு பேர்கிட்டயுமே லாஜிக்கலா பேசுங்கன்னா ரெண்டு பேருமே கேட்க மாட்டாங்க. ஏன்னா இப்ப யுக்ரைனியன்ஸை பொறுத்தளவுல லட்சக்கணக்கான பேர் இறந்திருக்காங்க. டான்பாஸ் பகுதியை ப்ரொடெக்ட் பண்றதுக்கே ஆயிரக்கணக்கான ராணுவ வீரர்கள் யுக்ரைனியன்ஸ் இறந்திருக்காங்க. இவ்வளவு பேர் இறந்ததுக்கு அப்புறம் நீங்க அந்த பகுதியை தூக்கி ரஷ்யாட்ட கொடுத்தீங்கன்னா யுக்ரைன்ல மக்கள் அதை எப்படி ஏத்துப்பாங்க? அவன் கண்டிப்பா ஏத்துக்க மாட்டான். அப்ப அவன் சும்மா வசத்தான்னு கேட்பான்ல, நீ இது எல்லாத்தையும் திருப்பி கொடுக்கறதுக்கான நான் உயிரிழந்தான் கேட்பான். அதே மாதிரி இப்ப ரஷ்யாவை பொறுத்தளவுல யுக்ரைன் மாதிரியான ஒரு நாடு கூட இவ்வளவு நாள் நீங்க சண்டை போட்டு 3.5 வருஷம் சண்டை போட்டு ஒரு கெயினுமே இல்லைன்னா ரஷ்யால மக்கள் புட்டின் எப்படி பார்ப்பாங்க? பெரிய சூப்பர் பவர்னு சொல்ற, அமெரிக்காவே வீழ்த்திடுவோம்னு சொல்ற, இதெல்லாம் சொல்லிட்டு யுக்ரைனை உன்னால ஒன்றும் பண்ண முடியல, 3.5 வருஷமா சண்டை போட்டுட்டு இருக்க, யுக்ரைன் இருந்து குறைந்தபட்சம் கைப்பற்றின பகுதியை கூட உன்னால வென்றெடுக்க முடியலன்னா ரஷ்யாலையும் மக்கள் புட்டின மரியாதையோட பார்க்க மாட்டாங்க. ஸோ ரெண்டு பேருக்குமே காம்ப்ரமைஸ் ஆக முடியாது. அப்ப நீங்க ஃபோர்ஸ் பண்ணி தான் வழி கொண்டு வரணும். அடுத்த ஸ்டேஜ் அங்கதான் போவாருன்னு நான் பார்க்க வரேன். இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இது பண்றாரு, போக போக அழுத்தங்கள் அதிகமா போடுவார் அப்படின்ற மாதிரி தான் பாக்குறேன். இங்கதான் இந்தியன் ஆங்கிள்லாம் வருது. இப்ப ஸ்காட் பெசன்ட் அப்படின்ற ட்ரெஷரி செக்ரட்டரி இருக்காரு, அவரு இந்த மீட்டிங்க்கு முன்னாடி ஒரு விஷயம் சொன்னாரு. இந்த மீட்டிங்கை பொறுத்தளவுல இந்த மீட்டிங் சுமூகமா போச்சுன்னா இந்தியா மேல நாங்க அதிக அழுத்தம் போட மாட்டோம், டாரிஃப்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ண மாட்டோம். ஆனா இந்த மீட்டிங் சரியா போலன்னா நாங்க டாரிஃப்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணுவோன்றாரு. ஸோ சம்பந்தமே இல்லாம அந்த மீட்டிங் சரியா போறதுக்கும் இந்தியா மேல டாரிஃப் போடுறதுக்கும் என்ன சம்பந்தம்? அது அவங்க லாஜிக்ல இருந்து பார்க்கும்போது நாங்க ரஷ்யா மேல அழுத்தம் போடுறோம். ஸோ ரஷ்யாவோட பார்ட்னர்ஸ் மேலாம் ப்ரெஷர் போடுவோம். இந்தியா ரஷ்யாட்ட இருந்து ஆயில் வாங்குறாங்க, அது ரஷ்யாவுக்கு உதவிகரமா இருக்கு. ஸோ இந்தியா மேல நான் ப்ரெஷர் போடுவேன் அப்படின்றது தான் அவனோட பாயிண்ட். அது போக ரஷ்யா மேலேயும் அதிகமான டாரிஃப்ஸ், எக்கனாமிக் இந்த பொருளாதார தடைகள் போடுறது, இதெல்லாம் பண்ணுவோம் அப்படின்றது அவங்களோட ஸ்டாண்ட். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இது. டெஃபினட்டா இப்படி பேசியே ரெண்டு பேரையும் சம்மதிக்க வைக்க முடியாது. நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு டெஃபினட்டா ட்ரம்ப் போவார் அப்படின்றதான் என்னோட பார்வை. போரை நிறுத்தணும்னா போய் தான் ஆகணும். அப்புறம் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, புட்டின் இப்ப இறங்கி வந்திருக்காருல்ல, இந்த டிஸ்கஷனுக்கு வந்து உட்கார்றதை இறங்கி வர்றது தானே. ஏன் புட்டின் இறங்கி வராரு? ஸோ அவரை பொறுத்தளவுல இப்பவே டாரிஃப்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு ட்ரம்ப். நாளைக்கு ஃபர்தரா இன்னும் எக்ஸ்ட்ராவும் டாரிஃபை இன்க்ரீஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்து பேசும்போது உங்களுக்கு ஒரு டைம் கிடைக்குதுல்ல, இப்ப கொஞ்சம் டிலே பண்ண முடியுதுல்ல. ஸோ அந்த வகையில ரஷ்யாவுக்கு இது ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ். அதான் இப்ப யுக்ரைனோட ஆதரவாளர்கள் அதான் ரொம்ப கோவப்படுறாங்க. நீங்க போய் புட்டின் கூட இப்படி உட்கார்றது ரஷ்யாவுக்கு தான் அட்வான்டேஜ். அவனுக்கு ஒரு கேப் கொடுக்குதுல்ல. இப்ப அமெரிக்காவோட இந்த அதிரடியான அழுத்தங்கள்லாம் தள்ளி போகுது,
இம்மிடியட்டா எக்கனாமிக் ப்ரெஷர் இருக்காது. ஸோ அது ரஷ்யாவுக்கும் அது ஒரு அட்வான்டேஜ். ஸோ ரஷ்யா புட்டின் இங்க இறங்கி வராருன்னா அவருக்கு அதுல ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. அதனாலதான் அவரு இறங்கி வராரு. இன்னொன்னு என்ன அப்படின்னா, இந்த பேச்சுவார்த்தையானது அலாஸ்கால வந்து நடந்திருக்கு. ஏன் அந்த இடத்த தேர்ந்தெடுத்தாங்க? ஒரு சிம்பாலிக்கான ஒரு விஷயமா கூட இருக்கலாம். ஏன்னா அலாஸ்கா வந்து ஒரு காலத்துல ரஷ்யன் எம்பையருக்கு சொந்தமா இருந்த ஒரு பகுதி, ஜார் மன்னர்கள்லாம் ஆட்சி பண்ணும்போது. ஸோ ஓகே, உங்களுக்கு சொந்தமான ஒரு பகுதியில் நம்ம நடத்துகிறோம் அப்படின்றது ஒன்று. ரெண்டாவது, ரஷ்யாவோட ரொம்ப க்ளோஸாக இருக்கக்கூடிய பகுதியும் கூட. ரஷ்யாவிலேருந்து அலாஸ்கா ரொம்ப கிட்டையும் இருக்கு. இன்ஃபேக்ட் புட்டின் அவர்கள் பேசும்போது குட் ஆஃப்டர்நூன் டியர் நெய்பர் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ நம்ம ரொம்ப க்ளோஸாக இருக்கும் இப்போ அப்படின்ற ஒரு பாயிண்ட்டையும் சொன்னார். அதான் நான் சொல்ல வந்தேன், இப்போ புட்டினை பொறுத்தளவில் ரொம்ப ஹைப்பாக தான் இருக்கார். அவர் பேசுறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப எனர்ஜெட்டிக்காக தான் இருக்கார். புட்டினுக்கு இந்த மீட்டிங்ல இருந்து நிறைய கெயின் இருக்கு. ஸோ அதனால தான் குட் ஆஃப்டர்நூன் டியர் நெய்பர் அப்படின்ற மாதிரிலாம் அவர் பேசுறாரு. ஸோ அந்த வகையில் அலாஸ்கா ஒரு நல்ல ஒரு சூட்டபிளான ஒரு ஸ்பேஸ் அப்படின்ற மாதிரி பார்க்குறேன். அப்புறம் அமெரிக்கா புட்டினுக்கு ஒரு அங்கீகாரமும் கொடுக்குறாங்க. புட்டின்றவர் ஒரு பெரிய ஒரு லீடர், பெரிய அமெரிக்கன் ரெஸ்பெக்டுக்கான ஒரு லீடர் அப்படின்ற ஒரு அங்கீகாரமும் கொடுக்குறாங்க. ஸோ புட்டினும் இறங்கி வரார். அதனால தான் அலாஸ்காவை சூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி பார்க்குறேன். இன்னும் ஒரு பாயிண்ட் விட்டு போச்சு. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, புட்டினுக்கு இதில் நிறைய கெயின் இருக்குன்னு. அதில் ரஷ்யாவுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான ஒரு கெயின் என்னன்னா, இப்போ நடந்துட்டு இருக்க அந்த போர் பேர் வார் ஆஃப் அட்ரிஷன் வாங்க. ரெண்டு தரப்பும் முட்டிட்டு நிற்கிறாங்க. ரெண்டு பேராலையும் பெரிய அளவில் புஷ் பண்ணி பின்னுக்கு தள்ள முடியல. ஸோ வார் ஏறக்குறைய ஸ்டாக்னண்டா இருக்கு. இப்போ செகண்ட் வேர்ல்டு வார்ல ஜெர்மனி பண்ண விஷயங்கள்லாம் பார்த்தோம்னா அது பிளிட்ஸ்கிரீகும்பாங்க. மின்னல் வேகத்துல உள்ள போறது, ஒரு மாசத்துல அடிச்சு பிரான்ஸை காலி பண்றது, பட்டு 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 நாக் அவுட் பண்றது. ஆனா இது பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்ல இப்படி நடந்தது, வார் ஆஃப் அட்ரிஷன். ஜெர்மனியும் பிரான்ஸும் முட்டிட்டு இருந்தாங்க. ரெண்டு பேர்னாலையும் பெருசா பின்னுக்கு தள்ள முடியல எதிரிய. ஸோ போர் முனை பார்த்தோம்னா ஸ்டாக்னண்டா ஒரே இடத்துல நிற்கும். இந்த மாதிரியான ஒரு போர் நடக்கும்போது போரோட முடிவை தீர்மானிக்கக்கூடிய விஷயம் எதுவா இருக்கும்னா, யாரு கடைசி வரைக்கும் ஸ்டெடியா நிக்கிறாங்க. இழப்புகள் ஏற்பட்டுட்டே இருக்கு இல்லையா, அந்த இழப்புகள் எல்லாம் யாரால தாக்கு பிடிக்க முடியுது, எக்கனாமிக்கலா எவனால ஸ்டாண்ட் பண்ண முடியுது, சோல்ஜர்ஸ் அந்த இழப்பு நடக்கும்ல, நிறைய இறப்பாங்கல்ல, அவங்கள யாரால ரிப்ளேஸ் பண்ண முடியுது, அவங்க தான் கடைசியில நிப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ரஷ்யாவுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. வார் ஆஃப் அட்ரிஷன் பார்க்கும்போது ரஷ்யாவுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. ஏன்னா ஒரு பெரிய எக்கானமி, பாப்புலேஷன் அதிகமா இருக்கு, ராணுவ வீரர்கள் அதிகமா இருக்காங்க. ஸோ அவனால சோல்ஜர்ஸை ரிப்ளேஸ் பண்ண முடியும், எக்கானமியும் இந்த அடியை தாங்கும். ஸோ ஒரு நீண்ட நெடிய போருக்கு ரஷ்யா பெட்டரா ப்ரிப்பேர் ஆயிருக்காங்க. இப்ப இந்த மீட்டிங் என்ன பண்ணுதுன்னா ரஷ்யாவுக்கு இன்னும் அதிகமான டைமை கொடுக்குது இல்லையா. இப்ப ட்ரம்ப் சீக்கிரமா அழுத்தங்கள் போட்டாருன்னா ரஷ்யாவுக்கு அது பிரச்சனை. ஆனா அந்த மீட்டிங் வந்து எக்ஸ்ட்ரா அதிகமான டைமை ரஷ்யாவுக்கு கொடுக்குது. அப்ப அட்வான்டேஜ் யாரு? வார் ஆஃப் அட்ரிஷன்ல டைம் அதிகமாகும் போது அட்வான்டேஜ் யாருக்கு இருக்கும்? ஒவ்வொரு நாள் இன்க்ரீஸ் ஆக ரஷ்யாவுக்கு இது அட்வான்டேஜ் ரஷ்யா. ஸோ அந்த ஒரு அட்வான்டேஜும் ரஷ்யாவுக்கு இருக்கு. ஸோ இந்த காரணங்களுக்காகலாம் புட்டின் அங்கே இறங்கி வந்து இருக்காரு. அவருக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு இதுல. ஓகே. ஆனா இந்த போர் எதுக்காக தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேட்டோல வந்து சேர்றாங்க உக்ரைன். ஸோ அதுதான் முக்கியமான காரணம். நீங்கள் நேட்டோவில் சேர்ந்தீங்க அப்படின்னா பிரச்சனையாகும்னு ரஷ்யா எச்சரிச்சாங்க. இல்லை நேட்டோவில் கையெழுத்து போட போகிறோம் அப்படின்னாங்க. போர் ஆரம்பிச்சு இவ்வளோ நடந்துகிட்டு இருக்கு. இப்போ நேட்டோட நாங்கள் சேர்ற அப்படின்னாலே இந்த போர் நிற்கலாம்ல. ஆனால் ஏன் நிற்காம போயிட்டு? என்ன பொறுத்தளவுல ரஷ்யா வீக்கா இருக்காங்க, இந்தியால வீக்கா இருக்காங்க. நான் சொல்றது நீங்க யுக்ரைனோட கம்பேர் பண்ணா அஃப்கோர்ஸ் அவன் ஸ்ட்ராங்கா இருக்கான். குளோபலா நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல ரஷ்யாவுக்கு இருந்த ஸ்ட்ரென்த்லாம் இன்னைக்கு ஒன்றும் கிடையாது. ரஷ்யாவோட இன்ஃப்ளூயன்ஸ் கம்மியாகிட்டே இருக்கு. யுக்ரைன் ஒரு பாயிண்ட்ல ரஷ்யாவோட ஸ்பியர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ்பாங்கல்ல, ரஷ்யாவோட கண்ட்ரோலுக்கு கீழே தான் யுக்ரைன் இருந்தது. ரஷ்யாவுக்கு ஃபேவரபிளான லீடர்ஸ் தான் யுக்ரைன்ல இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஜெலன்ஸ்கி வந்து வெஸ்ட்டுக்கு ஃபேவரபிளான ஒரு லீடர், மற்ற ஐரோப்பிய நாடுகள், ஆமா அமெரிக்காவுக்கு ஃபேவரபிளா இருக்கக்கூடிய ஒரு லீடர். அதுவே புட்டினுக்கு பெரிய ஒரு பின்னடைவு. இதெல்லாம் ஒரு காரணம். ஸோ இப்போ ஜெலன்ஸ்கி வந்து புட்டினுக்கு எதிரான ஒரு ஸ்டாண்ட்ல இருக்காரு. இதெல்லாம் காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா ரஷ்யாவோட இன்ஃப்ளூயன்ஸ் கம்மியாகிட்டே இருக்கு. ஒரு நாடோட இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமா இருக்கும்போது அவங்களுக்கு சாதகமான ஆட்களை சுத்தி வைக்க முடியும். இப்ப யூரோப் பவர்ஃபுல்லாக ஜெலன்ஸ்கி மாதிரியான ஆட்களையும் வளைச்சு உள்ள போட முடியுது, யுக்ரைனையும் உள்ள வளைச்சு போட முடியுது. ஒவ்வொரு நாடா எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு இருக்காங்க. நேட்டோ ஃபர்ஸ்ட் சின்னதா ஸ்டார்ட் ஆகுது, போக 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 நேட்டோ எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கு. அது காட்டக்கூடிய விஷயம் என்ன? நேட்டோவோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு, ரஷ்யாவோட இன்ஃப்ளூயன்ஸ் கம்மி ஆகிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க ஒரு போர் புரிந்து இதெல்லாம் நீங்க எதுவும் பண்ண முடியாது. ஒரு போர் புரிஞ்சு டெம்பரரியா எல்லாத்தையும் பயங்காட்டலாம். நீங்க உள்ள போர்ல இறங்குறதுக்கு காரணம் என்ன? மற்றவங்களையும் பயங்காட்டுறதுக்கு தான். இப்படி நம்ம ஒரு தடவை டஃபா ஆக்ஷன் எடுத்தோம்னா மற்ற நாடுகள்லாம் போய் நேட்டோல சேர மாட்டாங்க அப்படின்றதுக்காக தான் களத்துக்குள்ள இறங்குறீங்க, யுக்ரைன் கிட்டமே மாட்டிக்கிறீங்க. மாட்டினதுக்கு அப்புறம் என்ன ஆகுது? ஸ்வீடனும் பின்லாண்டும் அடுத்தது நேட்டோல போய் சேரலாம்.
ஃபின்லாண்ட்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவன் ஹிஸ்டாரிக்கலா ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய ஒரு நாடு. சோவியத் யூனியன் இருக்கும்போதே ரஷ்யாவுக்கு எதிராக நம்ம எதுவும் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுல ஃபின்லாண்ட் எப்பவுமே ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பான். ஏன்னா ஃபின்லாண்ட் வந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் டைம்ல தான் அவனுக்கு ஃப்ரீடம் கிடைக்குது. நம்மளோட அந்த ஃப்ரீடமை எப்படியாவது ப்ரொடெக்ட் பண்ணணும். ஸோ நம்ம நியூட்ரலா இருக்கணும். அமெரிக்கா பக்கமும் போகக்கூடாது, ரஷ்யா பக்கமும் போகக்கூடாது, அப்படியே பேலன்ஸ்டா இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருப்பான். அதனாலதான் செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கு அப்புறம் அமெரிக்கன்ஸ் வந்து எல்லாருக்கும் ஃபண்ட் பண்ணாங்க. ஐரோப்பிய நாடுகளுக்கு நிறைய பணத்தை இன்வெஸ்ட் பண்ணாங்க. மார்ஷல் பிளான்பாங்க. அவங்க ஏற்பட்ட பாதிப்புல இருந்து மீண்டு வர்றதுக்காக. இதெல்லாம் பண்ணும்போது இந்த நாடுகள் அமெரிக்காவோட கண்ட்ரோலுக்கு வந்துடும்ல, அதுக்காக அவன் பண்றான். அந்த டைம்ல ஃபின்லாண்ட் அவன்கிட்ட இருந்து பணம் கூட வாங்கலாம். அமெரிக்காட்ட இருந்து பணம் வாங்கினா ரஷ்யா கோச்சு பணம் கூட வாங்கல. அப்படி பயந்திருந்த நாடு இப்ப போய் நேட்டோல போய் சேர்றான். முடிஞ்சா வந்து அடிச்சு பாடுறா அப்படின்னு. அதான அர்த்தம். நான் போய் சேருவேன் என்ன பண்ணுவேன்ற மாதிரி அவன் போய் சேர்றான். இது காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, அவனுக்கு தெரியுது இப்ப ரஷ்யா ஏற்கனவே இங்க போய் மாட்டிட்டு இருக்கான். யுக்ரைன் கிட்ட போய் மாட்டிட்டு இருக்கான். முன்னுக்கும் போக முடியல, பின்னுக்கும் போக முடியல, ஸ்டக் ஆகி நிக்கிறான். இந்த போரே அவனால ஜெயிக்க முடியலன்னா புதுசா இன்னொரு போருக்கு வர முடியாது அவனால. சோ மாட்டிக்கிட்டான் ரஷ்யா இல்லையா. அட் அ டைம்ல வார் ஆன் டூ ஃப்ரண்ட்ஸும் வாங்கல. ஒரே நேரத்துல ரெண்டு பேரும் சண்டை போட முடியாது. இங்கே நீ திணறிட்டு இருக்க, அப்ப இன்னொரு இடத்துலயும் போய் சண்டை போட முடியாது. அதனால இந்த விஷயம் அவனுக்கு தெரியும். ஸோ அதனால ஃபின்லாந்து, ஸ்வீடன்லாம் தைரியமா இருக்காங்க. ஸ்வீடனுக்கும் அதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஹிஸ்டரி உண்டு. ஜார் மன்னர்கள் காலத்திலே ஸ்வீடன்லாம் அடிச்சு உடைச்சாங்க ஒரு பாயிண்ட் ரஷ்யன்ஸ். அவங்களுக்கு வந்து எனக்கு எக்ஸாக்டா இயர் தெரியல. ரொம்ப மோசமான ஒரு தோல்வியை ரஷ்யர்கள் கையில ஃபேஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஸ்வீடன்லாம் ரஷ்யாவுக்கு எதிராக எதுவுமே செஞ்சது கிடையாது. இன்னைக்கு ரஷ்யாவுக்கு எதிராக நம்ம போலான்ற அளவுக்கு அவங்க துணிஞ்சிருக்காங்கன்னா ரஷ்யாவோட அந்த இன்ஃப்ளூயன்ஸ் வீக் ஆயிட்டு இருக்கு, கம்மி ஆயிட்டு இருக்கு. இதுதான் உண்மை. நம்ம ஊர்ல நம்ம யூடியூபர்ஸ்லாம் எகிரி எடுத்த புட்டின், ரஷ்யா படை தெரிக்க விட்டது அப்படி இப்படின்லாம் பேசலாம். ஆனா ஓவராலா குளோபலா பாத்தீங்கன்னா இதுதான் உண்மை. ரஷ்யாவோட எக்கனாமிக் பவர் வந்து வீக் ஆகிட்டே இருக்கு. இன்னைக்கு சைனாலனா ரஷ்யா ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நேற்று விடுதலை தின நாளில் வந்து செங்கோட்டையில் மோடி அவர்கள் உரையாற்றுறாரு. அந்த உரையில் வந்து சொல்லும்பொழுது நம்ம ஒரு சிறப்பான ஒரு பொருளாதார நாடாக வந்து வளரணும். குறிப்பாக நம்ம நாட்டுக்குள்ள வந்து தயாரிக்க பொருளை நம்மளே வந்து வாங்கணும். உள்நாட்டில் பொருட்கள் உற்பத்தி பண்ணணும். இந்த தற்சார்பு பொருளாதாரத்தில் நம்ம வந்து வலிமை அடைஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதற்கு உதாரணம் தான் வந்து ஆபரேஷன் சிந்தூர் போன்ற தாக்குதல்லாம். ஸோ வந்து இந்த தற்சார்பு பொருளாதாரம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ஸ்டாலின் அவர்களுமே வந்து பேசியிருந்தார். அந்த ஸ்பீச்சில் பேசியிருந்தாரு. மோடி அவர்களுமே வந்து ஒரு ஸ்பீச்சில் சொல்றாரு. ஸோ இது சாத்தியமா தற்சார்பு பொருளாதாரம் அப்படின்றது எப்படி பார்க்குறீங்க? இப்போ மோடி அவர்களோட இந்த ஸ்பீச் இருக்குல்ல, ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்பீச். இப்போ இருக்கக்கூடிய இந்த இன்டர்நேஷனல் கிளைமேட்ல இது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்பீச். மோடி அவர்கள் மறைமுகமா ட்ரம்ப்புக்கு தான் பதில் சொல்றாரு. மோடி அவர்கள் ஏறக்குறைய 103 மினிட்ஸ் பேசியிருக்காரு. 103 நிமிஷம் பேசியிருக்காரு. அவரோட பழைய ரெக்கார்டை பிரேக் பண்ணிட்டார். பழைய ரெக்கார்டு எனக்கு தெரிஞ்சு 90 மினிட்ஸோ 92 மினிட்ஸோ நம்ம பேசியிருந்தார். இப்போ அவரோட ரெக்கார்டையே பிரேக் பண்ணிட்டார். ரொம்ப லாங்கான ஸ்பீச். அமெரிக்கா இப்போ அழுத்தம் போடுறான் நம்ம மேல. அதனால நான் இறங்கி போக மாட்டேன், இந்தியா பின்வாங்காது அப்படின்ற விஷயத்த அவர் கிளியரா சொல்றாரு. அமெரிக்கான்ற நேம் அவரு மென்ஷன் பண்ணல. ஸோ என்ன சொல்றாங்கன்னா, நம்ம இப்போ உலகம் வந்து ரொம்ப மற்ற பொருளாதாரங்கள்லாம் ரொம்ப பேராசைப்படுறாங்க. இந்த இடத்துல அவங்கள நம்ம குறை சொல்ல வேண்டியது இல்லை, நம்மளோட கேப்பபிலிட்டிஸ்லாம் நம்ம டெவலப் பண்ணிக்கலாம். அந்த விஷயங்கள் பேசுறாரு. அப்புறம் ஜிஎஸ்டியை கம்மி பண்றாரு. அது போக செல்ஃப் ரிலையன்ஸ் பத்தி பேசுறாரு. நீங்க சொன்ன மாதிரி நம்ம மற்றவங்கள டிபெண்ட் ஆகாம நம்மளே இருக்கணும் அப்படின்ற பாயிண்ட் சொல்றாரு. அப்புறம் முக்கியமா அவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம நாட்டு பொருட்களை வாங்கணும் அப்படின்ற விஷயம்லாம் சொல்றாரு. இது கிளியர் கட்டா அமெரிக்காவுக்கு தான் மெசேஜ் இல்லையா. நம்ம நாட்டு பொருட்களை நம்மளே வாங்கணும்னா அப்போ கோக் வாங்காதீங்கன்னு அர்த்தம், டெஸ்லா வாங்காதீங்கன்னு அர்த்தம், பெப்சி வாங்காதீங்கன்னு அர்த்தம் இல்லையா. ஸோ இன்டர்நேஷனல் ப்ராடக்ட்ஸை பாய்காட் பண்ண அர்த்தம். இப்போ ட்ரம்ப்போட பிளான் என்னவா இருக்கு, அவனோட ப்ராடக்ட்ஸை இந்தியாவுக்குள்ள புஷ் பண்ணணும், அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸை உள்ள புஷ் பண்ணணும், மற்ற ப்ராடக்ட்ஸை உள்ள புஷ் பண்ணணும், ஹார்லி டேவிட்சனை உள்ள கொண்டு வரணும். இதுதான் அவனோட எய்மா இருக்கு. அதுக்கு தான் இந்த டாரிஃப் போடுறான். அதுக்கும் சேர்த்து இந்தியா ஆயில் வாங்கக்கூடாதுன்னு ஒன்று, ரெண்டாவது அமெரிக்கன் ப்ராடக்ட்ஸ் உள்ள ஃப்ரீயா வரணும் அப்படின்றது அவரோட விருப்பமா இருக்கு. அதுக்கு எதிரான ஒரு விஷயத்த மோடி அவர்கள் பண்றாரு. ஸோ இது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் தான். இப்ப அமெரிக்காவை எதிர்த்து அவர் போக ஆரம்பிக்கிறார். ஸோ அவரு கிளியரா அதுல சொல்றாரு. இப்ப என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி நம்ம வந்து எக்ஸ்போர்ட், இம்போர்ட், அப்புறம் இந்த டாரிஃப் இதெல்லாம் தாண்டி நம்ம ஸ்ட்ரென்த்தை பில்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி அவரு சொல்றாரு. கேப்பபிலிட்டியை பில்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸோ நம்ம டிஃபென்ஸ்லயுமே கூட நம்ம ஸ்ட்ராங்கா நம்மளே செல்ஃப் ரிலையண்டா இருக்கணும் அப்படின்ற பாயிண்ட் எல்லாம் அவரு சொல்றாரு. ஸோ அந்த வகையில இந்தியாவுக்கு இப்ப என்னன்னா, இந்தியானால ரிவர்ஸ் போக முடியாது. ட்ரம்ப் சொல்ற மாதிரி ரஷ்யன் ஆயில வாங்காம நம்மளால இருக்க முடியாது. அது ஒரு சிக்கல் இருக்கு. ஸோ அதனால நம்ம அங்க ரிவர்ஸ் போக முடியாது. அப்ப நமக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் என்ன,
முட்டிதான் ஆகணும் ட்ரம்ப்பை. அந்த இடத்துல நம்ம இருக்கோம். ஆனா அந்த அளவுக்கு இந்தியா வலிமை அடைஞ்சிருக்கா? ட்ரம்ப் கூட மோதுற அளவுக்கு, அமெரிக்கா கூட மோதுற அளவுக்கு? வலிமை அடைஞ்சிருக்கா அடையலையான்றதை விட 36% ஆயிலை நம்ம இன்னைக்கு ரஷ்யால இருந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த போர் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி லெஸ் தென் 1% தான் நம்ம ரஷ்யால இருந்து இம்போர்ட் பண்ணோம். இன்னைக்கு நம்ம ரஷ்யன் ஆயிலை சார்ந்து இருக்கோம். இப்போ நம்ம ரஷ்யால இருந்து ஆயில் வாங்காம இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல இருந்து வாங்குறோம்னு வச்சுப்போம். நம்ம ஊர்ல ஆயில் பிரைஸ்லாம் பயங்கரமா ஏறிடும். ஏற்கனவே பெட்ரோல் ரேட் வந்து கடுமையா ஏறிட்டு இருக்கு, நம்ம குறைக்கவே இல்லை. ரஷ்யால இருந்து சீப் ஆயில் கவர்மெண்ட் வாங்கினாலும் பெட்ரோல் பிரைஸை கம்மி பண்ணல. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க வெளியே இருந்து காஸ்ட்லியான ஆயில் வாங்குறீங்கன்னா இன்டர்நேஷனல் ஆயில் மார்க்கெட்ல இருந்து நம்மளோட ஆயில் பிரைஸ்லாம் இன்க்ரீஸ் ஆயிடும். அது ஓவராலா இன்ஃப்ளேஷன் அதிகப்படுத்திடும். அதே மாதிரி நம்ம மக்கள் மோஸ்ட்லி விவசாயம் சார்ந்த மக்கள். நம்ம விவசாயிகளுக்கு நிறைய சப்சிடிஸ்லாம் கொடுக்குறோம். அது ட்ரம்ப்புக்கு ஒரு பிரச்சனையா இருக்கு. ட்ரம்ப்போட விருப்பம் என்னவா இருக்குன்னா அமெரிக்காவோட அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ்லாம் இந்தியாவில் விற்கணும். ஸோ நம்ம இந்தியன் ப்ராடக்ட்ஸ்க்கு சப்சிடிலாம் கொடுக்கும்போது என்ன ஆகுது, இந்தியன் ப்ராடக்ட் வந்து இன்னும் காம்படிட்டிவா விற்கலாம்ல, கம்மியான ரேட்டுக்கு மார்க்கெட்ல வித்தரலாம். அமெரிக்கன் ப்ராடக்டால காம்பீட் பண்ண முடியாது. ஸோ இப்போ அமெரிக்காரன் என்ன சொல்றான், நீ இந்த அன்ஃபேர் அட்வான்டேஜ் கொடுக்குறல்ல அதெல்லாம் நீ கொடுக்க கூடாது அப்படின்னு அவன் ப்ரெஷர் போடுறான். இதெல்லாம் பண்ண முடியாது இந்தியன் லீடரால. இதெல்லாம் பண்ணா இன்னைக்கும் 50% இந்தியன்ஸ் ஃபார்மர்ஸா இருக்காங்க. ஸோ அதை பண்ணா அவ்வளவு பேரும் பாதிக்கப்படுவாங்க. அந்த மக்கள் அப்புறம் கொந்தளிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அவங்களுக்கு எதிராக நீங்க பண்ண முடியாது. ஸோ அந்த விஷயத்த கிளியரா மோடி சொல்றாரு, நான் விவசாயிகளுக்கு எதிராக போக மாட்டேன்னு சொல்றாரு. அதே போல ரஷ்யன் ஆயிலும் நமக்கு ரொம்ப தேவை. ஸோ இப்போ என்ன ஒரே ஆப்ஷன் இருக்கு, சண்டை போட முடியுமோ முடியாதோ, ஆனா நீங்க வந்து சேலஞ்ச் பண்ணி தான் ஆகணும். இப்ப இந்தியா சேலஞ்ச் பண்ற மாதிரி இருந்தா நம்ம வரி கூட போட்டுருக்கலாம். அவங்க வந்து 50 அப்படின்னு போடும்பொழுது உங்க பொருளுக்கு நாங்களும் வரி போடுறோம் அப்படின்னு கூட போட்டுருக்கலாம்ல. அந்த சேலஞ்ச் கூட நம்ம பண்ணல. அப்படி இருக்கும் பொழுது என்ன நம்ம சேலஞ்ச் பண்ணுவோம்? அதுக்கு பெரிய தேவை இல்லை. இப்ப ட்ரம்ப் ஏன் நம்ம பொருட்களுக்கு மேல டாரிஃப் போடுறாருன்னா, இங்க இருந்து சீப்பா அங்க பொருட்கள் ஈஸியா போயிடும். அவங்களோட பொருட்கள் நீ அப்படி பெரிய டாரிஃப்லாம் இன்க்ரீஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே நம்ம டாரிஃப்ஸ் நல்லா ஹையா தான் வச்சிருக்கோம். ஹார்லி டேவிட்சன் பைக்லாம் ஏன் இங்க விற்க முடியல, ஏன்னா ரொம்ப ஹையா பிரைஸ் பண்ணிருக்கு, அதனால இங்க விற்க முடியாது. ஒன்னு அவனோட நார்மலாவே அங்க மேனுஃபேக்சர் ஆகிற பொருட்களோட ரேட் அதிகம். ரெண்டாவது நம்ம அதிகமா டாரிஃபும் பண்றோம். இதை தாண்டி இன்னும் டாரிஃப்ஸ் இன்க்ரீஸ் பண்ண வேண்டிய தேவையில்லை. சும்மாவே அவனால இங்க வந்து விற்க முடியாது பொருட்களை. அந்த மாதிரிதான் இருக்கு. இதுல நம்ம டாரிஃபை இன்க்ரீஸ் பண்ணணும்னு வச்சுப்போம். லெட்ஸே அவன் இன்க்ரீஸ் பண்றதுனால ரிட்டாலியேட்டரி டாரிஃப் வாங்கல, பதிலடி கொடுக்குற மாதிரி டாரிஃபை நம்மளும் இன்க்ரீஸ் பண்றோம். அது கேட்க நல்லா இருக்கும், பப்ளிசிட்டி கிடைக்கும். ஆனா அது ரெண்டு நாடுகளிடையே மோதல் நடக்கிற மாதிரியான ஒரு இடத்துக்கு கொண்டு போயிடும். இப்ப பேசுறதும் நீங்க அப்படிதானே சொல்றீங்க. இப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா நெகோஷியேட் பண்ணிட்டு இருக்கோம் அவங்க கிட்ட. ஸோ நம்மளோட இன்டென்ஷன் என்னன்னா முடிஞ்ச அளவுக்கு டீஎஸ்கலேட் பண்ணலாம். நம்ம அவங்க கூட ஃபுல் சண்டைக்கு போவேன்னா முடிஞ்ச அளவுக்கு டீஎஸ்கலேட் பண்ணலாம். இப்ப டைரக்டா அமெரிக்கான்னு நம்ம பேசல, நம்ம அவனை எதிர்த்து நிற்போம் அப்படின்லாம் பேசல, மறைமுகமா சில விஷயங்கள் பேசுறோம். பட் என்னைக்கும் ரெண்டு நாடுகளிடையே சண்டை நடக்கும்போது முடிஞ்ச அளவுக்கு டீஎஸ்கலேட் பண்றதுதான் நல்ல ஒரு விஷயம். இப்ப கம்யூனிஸ்ட் பார்ட்டியோட மாநாடு நடந்ததுல, சிபிஐயோட மாநாடு நடந்ததுல, அதுல கூட பேசியிருக்காங்க ட்ரம்ப் எதிர்த்து ஏன் மோடி பேச மாட்டேங்கிறார் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. பேசுறதால என்ன லாபம்ன்ற கேள்வி தானே, ரைட்? இப்ப ட்ரம்ப் வந்து நம்மள சில விஷயங்கள்ல ரிவர்ஸ் போக சொல்றாரு, நமக்கு ரிவர்ஸ் போக முடியாது, அங்க நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதை தாண்டி பேசுறதுல என்ன வேல்யூ இருக்கு? அதை தாண்டி நான் ட்ரம்ப்புக்கு எதிராக பேசி அவரோட ஈகோவை ஹர்ட் பண்ணி அவன் அதுக்கப்புறம் இன்னும் பிடிச்சி எக்ஸ்ட்ரா ஒரு 10% டாரிஃபை போட்டு அதுல என்ன யூஸ் இருக்கு? ஸோ அதனால டிப்ளமேசியை பொறுத்தளவுல ரைட், நான் எதுவும் பெருசா பேச மாட்டேன், ஆனா நான் ரிவர்ஸும் போக மாட்டேன். ஏன்னா எனக்கு ரிவர்ஸ் போக முடியாது, அந்த ஸ்பேஸும் இல்லை அப்படின்ற ஒரு இடத்துல தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி பாக்குறேன். இப்போ இன்னொன்னுமே வந்து மோடி அவர்கள் அந்த ஸ்பீச்சில் சொல்றாரு, இந்த சிந்து நதிநீரை வந்து நம்ம எந்த நாட்டுக்கும் பங்கிட முடியாது, ஏன்னா எங்களுடைய விவசாயிகளுடைய நலன் முக்கியம், அதனால எவ்வளவு அழுத்தங்கள் வந்தாலும் அந்த நதிநீர் நமக்கு தான் அப்படின்னு சொல்றாரு. ரத்தமும் தண்ணீரும் சேர்ந்து ஓடாது அப்படின்லாம் சொல்றாரு. ரொம்ப ரொம்ப ஃபோர்ஸா பேசுறாரு. ரொம்ப தெளிவான மெசேஜை வந்து பாகிஸ்தானுக்கு கொடுக்குறாரு. நீங்க பண்ணீங்க அப்படின்னா நான் இதான் பண்ணுவேன். அதுக்கப்புறம் சிந்தூர் ஆபரேஷனுமே வந்து ரொம்ப ப்ரௌடா பேசுறாரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப தெளிவாக பாகிஸ்தானுக்கு மெசேஜ் கொடுக்குறாரு, கம்முன்னு இருந்துரு இதோட அப்படின்றாரா? எனக்கு தெரிஞ்சு நான் அது கரெக்டான ஸ்டாண்ட் தான் சொல்லுவேன். காங்கிரஸ் கவர்மெண்ட் டீல் பண்ணதை விட பாஜக கவர்மெண்ட் பாகிஸ்தானை கரெக்டா டீல் பண்றாங்க அப்படின்றதான் என்னோட பாயிண்ட். இப்பவும் டீல் பண்ண வேண்டிய இடத்துல தான் அவங்க இருக்காங்க. ஆமா, தொடர்ச்சியா அவங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் கொடுத்துட்டு இருக்கும்போது அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்க வேண்டிய தேவை இருக்கு. ரெண்டாவது, ஆயுதங்களை பொறுத்தளவுல நம்ம செல்ஃப் ரிலையண்டா இருக்குமான்னு எனக்கு தெரியல. அதுல நிறைய டவுட்ஸ் இருக்கு. இப்ப ஆகாஷ் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் நம்மகிட்ட இருக்கு, அதெல்லாம் நம்ம சொந்தமா நம்ம உருவாக்குன டிஃபென்ஸ் சிஸ்டம் தான். பட் அதை தாண்டி இப்போ ஆப்ரேஷன் சிந்தூரை எடுத்துக்கிட்டிங்கன்னா ரஃபால் விமானங்களை யூஸ் பண்ணுறோம், சுக்காய் யூஸ் பண்ணுறோம். யூஸ் பண்ண மிசைல்ஸும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஐரோப்பிய நாடுகளோட மிசைல்ஸ் தான். இந்த பிரிட்டன்லேருந்து ஃப்ரான்ஸ்லேருந்து வந்த மிசைல்ஸ் தான். அமெரிக்காவையும் சார்ந்திருக்கோம் நம்ம.
ஸோ நம்மளால டிஃபென்ஸ் ரீதியா இன்னும் சொந்தமா நம்மளே நிக்கலாம் அப்படின்ற இடத்துக்கு நம்ம இன்னும் வரல. மேபி அதுக்கான கேப்பபிலிட்டிஸை ஃபியூச்சர்ல அவங்க கிரியேட் பண்ணுவாங்களா இருக்கலாம். பட் பாகிஸ்தானை பொறுத்தளவுல இந்தியா எடுத்த ஸ்டாண்ட் வந்து கரெக்டான ஸ்டாண்ட் தான். பாகிஸ்தானுக்கு ஸ்ட்ராங்கான மெசேஜை கொடுத்து தான் ஆகணும். இதுக்கு முன்னாடி லூஸா விட்டுட்டு இருந்தாங்க, பாகிஸ்தானுக்கு உள்ள போயெல்லாம் அட்டாக் பண்ணல. இப்ப மோடி அவர்களை பொறுத்தளவுல பாகிஸ்தான் ஒவ்வொரு தடவையும் தப்பு பண்ணும்போது ஒவ்வொரு தடவையும் அக்ரெசிவா டீல் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் அவங்க எல்லை பகுதிகளை மட்டும் அட்டாக் பண்ணாங்க. இப்ப சிந்தூரை பொறுத்தளவுல உள்ள டீப்பா பெனிட்ரேட் பண்ணி அவங்களோட சிட்டிஸ் பக்கம்லாம் நம்ம தாக்குதல் நடத்தியிருக்கோம். ஸோ உள்ள வந்தும் எங்களால் அட்டாக் பண்ண முடியும், நாங்க கண்ட்ரோல்டான அட்டாக் தான் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க, அக்ரெசிவாவும் அட்டாக் பண்ணுவோன்ற இடத்துக்கு வந்திருக்காங்க. ஸோ இப்போ யோசிப்பான்ல பாகிஸ்தான்காரன், நாளைக்கு நம்ம அடிச்சோம்னா சிந்தூரை விட இன்னும் ஸ்ட்ராங்கான ஒரு எதிர்வினையை நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்ற அந்த புரிதல் பாகிஸ்தானுக்கு இருக்கும். ஸோ அது அவங்கள கண்ட்ரோலில் வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ பாகிஸ்தானுக்கு இதெல்லாம் தெரியும், நம்மளால இந்தியாவோட டைரக்டா மோத முடியாது. ஏன்னா இந்தியா ராணுவ ரீதியில இன்னும் பவர்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு நாடு. ஸோ இப்போ பாகிஸ்தான் என்ன பண்றான், ட்ரெடிஷ்னலா எப்பவுமே அவன் இந்த நியூக்ளியர் பூச்சாண்டியை கையில் எடுப்பான். எப்பவுமே நான் நியூக்ளியர் பாம்பை போட்டுருவோம், இந்தியாவை அழிச்சிருவோம், இந்த மாதிரி கதைகள்லாம் பேசிக்கிட்டே இருப்பான். லோக்கல் லெவலில் அங்கே இருக்க லீடர்ஸ்லாம் ரெகுலரா பேசுறது, டாப் லெவல் லீடர்ஸும் இப்போ அந்த மாதிரியான பேச்சுக்களை பேசுறாங்க. இது சீரியஸான ஒரு த்ரெட் தான். பட் இருந்தாலும் அவங்கள அமைதியா டீல் பண்றது கரெக்ட் கிடையாது. இந்தியா ட்ரெடிஷ்னலா பாகிஸ்தானை கொஞ்சம் லூஸா டீல் பண்ணதுக்கான காரணம் என்னன்னா, ஒரு நியூக்ளியர் பவரா இருக்கிறதால தான். நம்ம ஓவரா அவனை புஷ் பண்ணோம்னா மேபி அந்த எக்ஸ்டென்ட்டுக்கு போயிடுவானோ அப்படின்றதுக்காக தான். பட் இங்க இந்தியன் கவர்மெண்ட்டை பொறுத்தளவுல, இப்போதைக்கு மோடி கவர்மெண்ட்டை பொறுத்தளவுல அக்ரெசிவா போறாங்க. எனக்கு என்னவோ அது கரெக்ட்னு தான் தோணுது. அவன் அந்த எக்ஸ்டென்ட்டுக்கு போக மாட்டான், அவனுக்கு போக முடியாது. அது போயாச்சுன்னா அதுக்கப்புறம் பாகிஸ்தான்ற ஒரு நாடு ஆப்வியஸா அதுக்கப்புறம் இருக்காது. ஸோ அந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு போக மாட்டான்ற நம்பிக்கை டெஃபினட்டா இருக்கு. ஸோ அவனுக்கு ஒரு நல்ல பாடம் கற்றுக் கொடுக்கறது கரெக்ட் தான் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஓகே, இன்னொரு பக்கம் நம்ம தொடங்கினதுக்கே வருவோம். புட்டின் ட்ரம்ப் மீட்டிங், இந்த மீட்டிங்னால இந்தியாவுக்கு ஏதாவது நன்மை தீமை ஏதாவது இருக்கா? அதான் இப்போதைக்கு நான் சொன்ன மாதிரி ஸ்காட் பெசன்ட் சொன்ன விஷயங்களை வச்சு பார்க்கும்போது சிக்கல் தான் தோணுது. ஏன்னா இந்தியாவுக்கு இந்த மீட்டிங் ரொம்ப முக்கியம். இவங்க 2 பேருக்கும் முக்கியமோ இல்லையோ, நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா இவங்க 2 பேரும் போடுற சண்டையால நம்ம இப்ப டாரிஃப் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த போர் நின்னாச்சுன்னா நமக்கு இந்த பிரச்சனைகள்லாம் இருக்காது. நம்ம ஃப்ரீயா ரஷ்யன் ஆயில வாங்கலாம், எந்த ஆயில வேணாலும் வாங்கலாம், இந்த பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது. இந்த போரால தான் நம்ம இப்ப ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம் பிரச்சனைகளை. ஆனா போர் முடிஞ்சிடுச்சு, ரஷ்யா அதே ரேட்ல தான் ஆயில் வைப்பானா? அப்படி பண்ண மாட்டாங்க, ஏத்திடுவாங்க. போர் முடிஞ்சாச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த அப்புறம் என்ன பெனிஃபிட் இருக்கு போகுது ரஷ்யா கிட்ட இந்த ஆயில் வாங்குறதுல? இருக்காது, ஒரு பெனிஃபிட் இருக்கு. அதான் நான் சொல்றேன், எங்கேனாலும் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் ரஷ்யாலையும் வாங்கிக்கலாம், நீங்க இன்டர்நேஷனல் மார்க்கெட்லயும் வாங்கிக்கலாம். இப்போதைக்கு இந்த போரை யூஸ் பண்ணி நம்ம சீப்பா கொஞ்சம் வாங்கிட்டு இருக்கோம். அந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கிறோம். அதை யூரோப்பும் அமெரிக்காவும் ரசிக்கல. ஸோ அந்த வகையில போர் முடிஞ்சாச்சுன்னா நமக்கு பிரச்சனையே இல்லை. ஸோ அதனால இந்தியாவோட விருப்பம் என்னவா இருக்குன்னா, சீக்கிரம் சண்டையை முடிங்கடா அப்படின்றதான் நம்மளோட விருப்பமா இருக்கு. ஆனா இந்த 2 பேரும் பண்ற வேலைகள்லாம் பார்க்கும்போது எனக்கு என்னமோ சீக்கிரம் முடியும்னு தோணல. இது நீண்டு போக போக இந்தியாவுக்கு தலைவலிதான். இந்த டாரிஃப்னால சொல்றீங்களா? ஆமா, இந்த போர் நீண்டுகிட்டே போச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான் ட்ரம்ப் அடுத்தது? ரைட், ரஷ்யா மேல இன்னும் அதிக அழுத்தம் போடுவோம். ரஷ்யா மேல அதிக அழுத்தம் போடணும்னா இந்தியா அங்கிருந்து ஆயில் வாங்குறாங்க, அதை ஸ்டாப் பண்ணுவோம், இந்தியா பக்கம் திரும்புவோம், இன்னொரு 10% போட்டு இந்த பக்கம் நம்ம பக்கம் திரும்புவாங்க. இந்த மாதிரி வேற நிறைய சிக்கல்கள் எல்லாம் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இப்படி எஸ்கலேஷன் மேல போக போக நமக்கு தலைவலி தானே. ஸோ போர் சீக்கிரம் முடிகிறது நமக்கு நல்லது. அதனால ரஷ்யா யுக்ரைன் வார ஐரோப்பிய நாடுகள், அமெரிக்கா இவங்கெல்லாம் கேர்ஃபுல்லா பாக்குறாங்களோ இல்லையோ, இந்தியாவோட பொலிட்டிக்கல் கிளாஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. நிறைய விஷயங்கள் நம்மோடு பகிர்ந்துட்டீங்க, ரொம்ப நன்றி. நன்றி.